ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிகா தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் கிடா விருந்துகள்ல எல்லாம் செய்கிற மாதிரியான ஒரு திக்கான ஒரு மட்டன் குழம்பு ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மட்டன் குழம்பு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக கிடா விருந்தில் சாப்பிட்ற மாதிரியே அப்படியே இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மட்டன் குழம்புக்கு எப்போவுமே சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணால் குழம்பு லைட்டாக இனிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாமே போயிட்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 300 கிராம் மட்டன் வச்சு தான் மட்டன் குழம்பு பண்ணியிருக்கேன். இந்த 300 கிராமுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கரெக்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கிற மட்டன் சேர்த்துக்கலாம். பாருங்கள், மட்டன் இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டி பீசஸாக இருக்கணும். சுக்காக்கு போடுற மாதிரி நல்லா குட்டி பீசஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. நாம் இதை விசில் விட போகிறதில்ல, இந்த மாதிரி பாத்திரத்திலேயே தான் வேக வைக்க போகிறோம். அதனால் சின்ன சின்ன பீசஸாக இருந்தால் தான் சீக்கிரமாகவே வெந்து வரும். மட்டன் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மட்டன்லேயே லைட்டாக தண்ணி விடும், அதனால் எடுத்தோன்னே இதில் தண்ணி எதுவும் சேர்த்துற வேண்டாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், கறி எல்லாமே நல்லா வெள்ளை கலரில் திரண்டு வந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மட்டனை எண்ணெயிலேயே இந்த மாதிரி நல்லா பிரட்டி விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மட்டன் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ இதை மூடி போட்டுட்டு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். மட்டன் அதுலேயே பாதி அளவுக்கு வெந்துடும். மட்டன் ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா தான் இதில் மசாலா பொடி எல்லாமே சேர்க்கணும், அப்போ தான் இது டக்குன்னு அடிப்பிடிக்காது. இப்போ பாருங்கள், மட்டன் ஒரு 25 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. 25 நிமிஷத்துலேயே ஒரு 50% வரைக்கும் நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா நம்ம கையில் ப்ரெஸ் பண்ணாலே நல்லா கட்டாகி வரணும், அந்த அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இதில் மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு முழு மல்லித்தூள், அதே ஸ்பூனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் அதிகமாக சேர்க்க வேண்டாம், கம்மியான அளவில் சேர்த்துக்கிட்டாலே போதும். அதே ஸ்பூனில் 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நம்ம சேனல்லே கரம் மசாலா ரெசிபி ஆல்ரெடி போட்டிருக்கோம், லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா மட்டனோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பரட்டி விட்டுறலாம். அவ்வளோதான், இதில் வேறு எந்த ரெடிமேட் மசாலா பொடியுமே நான் சேர்க்கல. இப்போ இதை மூடி போட்டு இன்னொரு 20 நிமிஷம் இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். மட்டன் ஆல்ரெடி பாதி அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இன்னொரு 20 நிமிஷத்தில் நல்லா ஃபுல்லாக வெந்துடும். இப்போ இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் ரொம்ப கம்மியாக இருக்கணும், தேங்காய் அதிகமாக சேர்க்கக்கூடாது. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு ஒரு 4 உடைச்ச முந்திரியை இது கூடவே சேர்த்துட்டு வாசனைக்காக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக இதில் சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. பாருங்கள், நல்லா நைஸாக இருக்கணும், இந்த அளவுக்கு கொஞ்சம் கூட திப்பி திப்பியாக இருக்கவே கூடாது. இப்போ இந்த அரைச்சி இந்த தேங்காய் பேஸ்ட்டை அப்படியே மட்டன் கூட சேர்த்துடலாம். இந்த தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த தேங்காய் பேஸ்ட்டு தான் மட்டன் குழம்புக்கு அந்த திக்னஸை கொடுக்கும். தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இதில் கூட பொட்டுக்கல்லையெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கனால குழம்பு டக்குன்னு கெட்டியாகி அடிப்பிடிச்சிரும். அதனால் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு கை நிறைய கொத்தமல்லி புதினாவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் எப்போவுமே கடைசியாக தான் சேர்க்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதை மூடி போட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு ஃபுல்லாக குறைச்சி வச்சுடுங்க. லோ ஃப்ளேம்லேயே இதை ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா தம்மாக விட்டுருங்க. அதுலேயே கறி நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நாம் தேங்காய் பேஸ்ட் சேர்த்துருக்கனால டக்குன்னு மட்டன் குழம்பு திக்காயிடுச்சு. பாருங்கள், இது ஆறினதுக்கப்புறமா இன்னுமே திக்காகும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் கூட இறக்கிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த பக்குவத்தில் இறக்கிக்கிறேன். இந்த மட்டன் கிரேவி சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடயும் சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையும் விட ஒயிட் ரைஸ்க்கு ரொம்பவே ஒரு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். இந்த மட்டன் குழம்பு ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.